ஒரே ஒன்றின் நினைவில் இருக்கிறதுனாலே ஏக்குற ஸ்திதி ஏற்படும். சோ அப்ப குடும்பத்துல இருந்தாலும் யாரு இருந்தாலும் நினைவு ஒரே நினைவுல இருக்கணும். அதுதான் முக்கியம். குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னா சென்டர்ல 100 பிரச்சனை வரும். ஆக்சுவலா குடும்பத்துல இருக்கிறது ஈஸி இன்னும் கேட்டா. பாபா சொல்லுவாரு அங்க போனா ஈஸின்ட்டு. ஏன்னா குடும்பத்துல வந்து பற்று வந்துரும். அது ஒரு பெரிய பிரச்சனை. அங்க அது இருக்காது. அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. சோ அதுல இருந்து தாக்கு புடிச்சு இருக்கிறது கஷ்டமா இருக்கும் அங்க. சோ இங்க பற்று வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ரும். கடைசியில ஏமாத்தி விட்டுரும். சோ அதுல அந்த ரொம்ப பற்று கட் பண்ணிட்டோம்னா அது ஈஸி. அத டேக்கிள் பண்றது ஈஸி. அந்த என்ன ப்ராப்ளம் கண்டிப்பா. வந்தாலும். ஆமா. சோ அதுல கவனம் இருக்கணும். சோ ஒருத்தருடைய நினைவுல மட்டும் இருக்கிறதன் மூலமா தான் நம்மளுடைய மனநிலையும் ஒரே சீராக இருக்கும். அந்த ஓம் சாந்தின்றமே அது அப்பதான் முடியும். அவருடைய நினைவுல மட்டுமே முழுகினா மட்டும்தான் அது சாத்தியம். சரி ஓகே சிஸ்டர். மீதி அப்புறம் பார்க்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர்.